கையில் பாருங்கள் சலங்கு எல்லாம் இருக்குது. இந்த நாங்கள் வர குமக்கன் ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த அம்மன் இருக்குது. மேலே ஒரு விசேஷமான அம்மன். இதில் பூசை வழிபாடுகள் நடைபெறுகின்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் வந்து பொங்கினம் இதையும் நாங்கள் கும்பிடுற காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் கும்பிடினம் இதில் எல்லோரும் இதில் இந்த ஆட்சியில் வந்து பத்திரகாளி அம்மனா காட்சி அளிக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் ஒரு அற்புதமான அந்த ஆத்தங்கரையில் வந்து இந்த அற்புதமான காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. நாங்கள் அது சம்பந்தமான இதில் இங்கெல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கு நடந்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு நீண்ட பயணம் போல இருக்குன்னு இப்போ வந்து அப்போ இனி போகிறோண்டா வெட்டையில் தங்க வரும். சரி தம்பி அடிங்க வாடியா தம்பி உடுப்பு எல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன். தம்பி என்ன மாதிரி எங்கே இருந்து வாரீங்க? கலதாவிலேருந்து. இப்போ நீங்கள் இந்த குரூப்புக்கு நீங்களே தலைவர்? அதான் பார்த்தேன். ஆனால் ஆளை சின்னனாக இருந்தாலும் உங்களை தலைவராக போட்டுருக்கீங்க. நான் அதுக்கு நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆனால் இன்னொரு எனக்கு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் அந்த நண்பர்களோட நீங்களும் நடக்கணும். ஆனால் அவைகள் ஒரு அடி வைக்கல, நீங்கள் 2 அடி வைக்கணும். ரெண்டத்தான் அவையோட வேகத்துக்கு நீங்கள் வர முடியும். பெருமான் அவருக்கு அதைத்தான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் நீங்களும் தலைக்காமல் நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்ததுலேருந்து நீங்களும் வேகமாக நடத்து கொண்டிருக்கோம். அப்போ எவ்வளோ எனர்ஜியை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு அடி அடிக்க 2 அடி வைக்கணும். அப்போ அவருடைய எனர்ஜி அப்போ நீங்கள் போகிற தூரத்தை விட 2 தூரம் கிடக்குறேன். அதான் உண்மையா நான் சொன்னதில் பிள்ளை இருக்கா இல்லையே? சரி எங்கள் உடுக்கடுக்க போடுறோம். ஓகே பாருங்கள் எல்லோரும் முருகபக்தர்கள் வந்து ரெடியாக இருக்கணும். அவியல் உடுக்கடுக்க போயினோம். அதையும் போய் நான் எடுத்துகிட்டு வரேன். நடந்து வந்த அந்த பாதர யாத்திரையில் நடந்து வந்த பக்தர்களுடைய அந்த உடுக்கடித்து அவர்கள் பாட போயினோம்.
இதில் வந்து பூசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில அந்த என்ன சொல்கிறது, அந்த கலையெல்லாம் போயிட்டு ஏன்னா அவருடைய உடுக்கடியில் வந்து அவருக்கு ஒரு கலை வந்து அந்த கலை அந்த கிராமிய வழிபாட்டு முறைகளை எப்படி அழகான முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் நடந்து வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த ஆட்டை பார்க்கும்போது இந்த பூசை நடைபெற்றது. அந்த பூசையை பார்க்கும்போது நிறைந்த ஒரு மன திருப்தியோடு நான் அந்த பூசைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய அந்த பக்திபூர்வமான அந்த அந்த அம்மாவுக்கு கூட கலை வந்து ஆடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சி கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு முருகப்பெருமானுடைய கதிர்காமத்துக்கு நாங்கள் பாத யாத்திரையாக செல்லும் பொழுது இப்படியான நிகழ்வுகள் இப்படியான ஆலயத்தில் நடைபெறுகின்றது ஒன்று. அது சம்பந்தமான காட்சிகளை உங்களை தந்ததில் நான் பெருமையடைகின்றேன். உண்மையில தொடர்ந்து இதே மாதிரியான காணொளிகளும் தொடர்ந்து அந்த பயணங்களும் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இன்று இந்த பயணங்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு அற்புதமான சில விஷயங்களையும் காட்டப் போகிறோம். தொடர்ந்து நீங்கள் என்னோட பயணிங்க. உண்மையில அற்புதமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். தண்ணி கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா உண்மையில வெள்ளம்புரியோன் அமைப்பு வந்து விநாயகபுரத்து இந்த அமைப்பு வந்து தண்ணி கொடுத்து கொண்டிருக்கணும். அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் முக்கியமான இந்த இடங்களுக்குள்ள தண்ணி கொடுப்பதுன்றது பெரிய ஒரு விஷயம். அந்த பவுசர்களை கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த தண்ணி கொடுக்குற அற்புதமான காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் விநாயகபுரம் வெள்ளம்புரி அமைப்பு வந்து அந்த வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லோருக்கும் தண்ணி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி. உண்மையில் ஒரு இந்த இடங்களில் இப்படியான நேரங்களில் அந்த அமைப்புகள் வந்து இந்த தண்ணி வழங்குறது வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் இதிலே வந்து ஆறி இருக்கணும். ஆறி எனக்கு திருப்பி அடுத்த இடத்துக்கு நடந்து செல்ல இருக்கணும். இன்றைக்கு நாவலடிக்கு செல்ல இருக்கணும். தம்பி நீங்களும் நாவலடிக்கு போகிறீங்களா? இன்றைக்கே போகணும். ரைட். எத்தனை மணிக்கு இங்கே இருந்து வலிக்கிறோம்? 2 மணிக்கு வலிக்கிறதா தான் போகலாம். இங்கே எவ்வளோ தூரம் கணக்குறோம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை வந்தீங்களா? போன முறை வந்தீங்களா? பார்க்க வேணும். ஓகே. போன வரை அவர்களும் வந்தார்கள். நாங்கள் தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்வோம். இந்த பக்தர்கள் எல்லாம் சமையல் நடக்குது. உண்மையில் சமையல் எனக்கு கிடைக்குமோ தெரியல. சாப்பாடு ஏதோ ஒரு முருக பக்தன் தருவேன் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாங்கள் குளிக்க போவோம். வாலி மில்ல உண்டு. சரி, ரெடியாக வந்துட்டீங்க அவ்வளோ இருக்கு. ரைட். இப்போ தான் வந்தோம். வந்துட்டீங்கன்னா ஐயா சமைச்சாச்சா? எத்தனை பேர் வந்து எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்க பாருங்க. அப்படின்னு கோவிலில் வந்து குரங்கை கண்டுட்டினோம். குரங்கு அதில் மேலே நிற்கிது. இங்கே பாருங்க. குரங்கு அங்கே நிற்கிது. ரியல் ஸ்டேட்டை வடினா. ஹலோ, குரங்கோட போவாங்க. என்ன இருங்க மட்டக்களப்பு ஐயாவோட நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட பரப்பெல்லாம் இருந்து இருக்கிறோம். அதே பிள்ளைகள் சகோதரங்கள் எல்லாரும் இருக்கணும். இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் வீலோட. எப்படி இருக்கு பயணம்? இது ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள்? உங்களை ஃபர்ஸ்ட் டைமா கூட்டிட்டு வரீங்க. எப்படி சந்தோஷமா இருக்கா? இப்போ எங்கே போக போறீங்க? கதிராமத்தில் யார் இருக்கிறது? தெரியலையா? அங்கே முருகனா கட்டிக்காரியா? சரி, ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. வா. கோவமாக்காதீங்க. குரங்கு நேற்று யானை காட்டினேன், குரங்கு காட்டுறேன். என்ன பாத்தீங்க? யானை பாத்தீங்களா? எப்போ? எங்க வந்தது? அது எப்போ பாத்தீங்க? வெள்ளிக்கிழமை. கடக்க போகணும். ஆத்த கடந்து போக வேண்டிய கணவர் வந்து இங்கே இருக்கணும். கணவர் இங்கே சமையல் நடக்கு. நிறைய பேர் இங்கே நிற்கணும். இந்த ஆற்றத்தை நாங்கள் கடந்து போகணும். அப்படி இதில் வந்து
இதுலேயே வச்சு குளிச்சிருக்கலாம். ஆற்ற கடந்து எல்லாரும் போயினோம். இல்லையா இது நல்ல இடம். நல்லா இருக்கு தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்ற கடந்து நான் வந்துட்டேன். என்னோட வந்து ஐயா நடந்து வரார். நடந்து வர பின்னால் மிச்சாக்கள் எல்லாம் இங்கே குளிச்சு கொண்டு நிற்கிறேன். எல்லோரும் இங்கே குளிக்கிறேன். ஐயா வேலை வரேன். யார்? இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் யோகானந்தம் அவர்கள் நடந்து வரதையும் பாருங்க. எங்களோட வந்தவர் நாத்தோட வந்து வரீங்க. சின்னங்களெல்லாம் ஓடி வரீங்க. இப்போ ஆற்ற கடந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இனிமேல் ஒரு பெரிய ஒரு காட்டுப்பகுதி. இது ஒரு சின்ன பகுதி தான். இதால் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆக்களம் இப்போ முந்தைய நாள் மாதிரி இல்லை. எல்லாம் குறைஞ்சி வாகனங்களும் இல்லை, டிராக்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் குறைஞ்சி போயிட்டுது. இதில் கொஞ்சம் ஆபத்தான எத்தனை பேரை ஏற்றுறது? போட்டை விட்டு ஏற்றுறாண்டா. இது இன்றைக்கு தண்ணி கூட வேண்டாப்படி தான் நாங்கள் 2.5 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி வரோம். இல்லாட்டி நார்மல் இதுக்கெல்லாம் வர வேண்டிய பாதை. இன்றைக்கு தண்ணியை பார்த்து எப்படி நிற்கிறேன். அக்கண்ட கழுத்தை தாண்டி நிற்கிதல்லோ. அதனால் படிக்கிறவன் காவியம் படிக்கிறேன், ஐயருக்கு படிக்கிறேன், சமஸ்கிருதம் தான் படிக்கிறேன். காவியம் படிக்க இது சமஸ்கிருதம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்தால் எவ்வளோ ஈஸி, எவ்வளோ எடுக்கலாம். பாரமில்லாம் வந்தேன். அரோகரா நேர்களே, இப்போது நாங்கள் 2ஆம் நாள் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் பயணத்தை விட 2ஆம் நாள் பயணத்தினுடைய தூரம் அதிகமாக இருக்கிறது. உண்மையில் நிச்சயமாக இது பழக்கமில்லாதவர்கள் வந்துச்சுனமெண்டா கொஞ்சம் கஷ்டப்படுகிறோம். சரியான ஒரு தூரம். ஆற்ற கடந்து வந்த பார்த்துருப்பீங்கள். இப்போ வெளியே கடந்து கொண்டு போகிறோம். நாங்கள் நாவலடிக்கு போகிறதுக்கு தான் பிளான் இருந்தோம். ஆனால் நாங்கள் நாவலடிக்கு இன்றைக்கு போகிறதாக ஐடியா இல்லை. அதோட வந்தவர்களுக்கு உடம்பு நிலை வந்து உடங்குடக்கால நாங்கள் இந்த சின்ன வழி தாண்டினோன்னு நிற்க போகிறோம். நாளைய தினம்தான் அந்த நாவலடிக்கு செல்ல இருக்கின்றோம். உண்மையில் இன்றைக்கு நாவலடிக்கு போகிறதுக்கான நேரம் போதாமையால் நாங்கள் தொடர்ந்து இந்தியன் பயணங்களை வந்து நாங்கள் சின்ன வெட்ட காணொன்னு இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு அமுது ஊட்டிய, அதாவது இன்றைய தினம் மதிய சாப்பாடு தந்த தாயகப்பனுடைய பிள்ளைகள் அவியல் இந்த அம்மா அப்பா தான் எங்களுக்கு இன்றைக்கு சாப்பாடு தந்தார்கள். மற்ற கலப்பு எந்த இடமான்னு சொன்ன கல்முனை. ஓகே, அந்த இந்த வீடு இவையெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு சாப்பாடு தந்தது. உண்மையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு முருக அடியார்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையில் நாங்கள் பெருசாக உணவு கொண்டு வரையில்லை. நாங்கள் உண்மையில் மற்றவருடைய உணவுகளை தூக்கி கொண்டு வந்து பாரம் தூக்கி கொண்டு வந்த சாப்பாடுகளை உணவுகளை உண்ணும் போது எங்களுக்கு ஒரு மனம்
ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவருடைய அன்பான உபசரிப்பு மூலமாக எங்களுக்கு அந்த உணவுகளை ஒரு வேளை உணவாக எங்களுக்கு தருகிறார்கள். உண்மையாக இப்போ நாங்கள் தங்க போகிற இடத்துல வந்து சேவல் கொடியோன் அமைப்பினர் வந்து அம்பாறை சேவல் கொடியோன் அமைப்பினர் வந்து என்னோட காலத்தவர்கள் இந்தியான் இரவு சாப்பாடெல்லாம் அந்த சேவல் கொடியோன் அமைப்பினூடாக எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உண்மையில் அந்த அதில் செய்கிற அவ்வளவு ஊழியர்ன்னு சொன்னால் தொண்டர்கள், ஊழியரை விட தொண்டர்கள் அவ்வளோருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். எங்களோட ஐயாவுடைய பேக் கூட அவைகள் தங்களுடைய டிராக்டரில் ஏற்றி கொண்டு தங்களுடைய ஆஃபீஸில் வைக்கிறதாக சொன்னார்கள். தங்கள் தற்காலிக முகாமில் வைக்கிறான்னு சொன்னார்கள். அதுவும் எங்களுக்கு இந்த ஐயா நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் இந்தியன் பயணம் நாங்கள் சின்ன வழியால் போய் அப்படியே இந்தியன் பயணத்தை நாவலடி போகாமல் இங்கேயே இன்றைக்கு தங்கி நாளைய தினம்தான் நாவலடியை நோக்கிய பயணம் இடம்பெறும். நான் இந்த பாருங்க மரத்தில் படுத்திருக்கிறேன், மரத்தின் கொப்பில் படுத்திருக்கிறேன். இந்த என்னோட வந்தவருங்க இதில் இருக்கிறார். அவரால் தான் நான் இப்படி படுத்து போகிறேன். ஏன்னு சொல்லிட்டு அவர் நடை வேகம் அவரால் இயலாத கொஞ்சம் தூரம் நடக்கிறது பிரச்சனையால் நான் ஸ்லோவாக, ஆனால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நான் கொஞ்சம் கலையாறி போகக்கூடியதாக இருக்கும். சரி, ஏதோ ஒருவர்கிட்ட வந்து நாங்கள் கூட்டி கொண்டு போனால்தான் அதன் பெறுமதியான விளைவுகள் தரும். இந்த சேவல் கொடியோன் தடுமாறுகிற பின்னுக்கு இது இருக்குது, வேல் எடுத்து வெளியில் வைங்க. பின்னுக்கு வேல் இருக்குது, அது நான் வச்சேன் வேல். ஓகே, அப்படி இருக்குது. ஐயா உங்களோட அனுபவ பகிர்வை சொல்லுங்கள். எப்படி கஷ்டம் பண்ணுறது? கஷ்டமாக சுகமா தெரியலையா? என்னட்ட எவ்வளோ பேச்சு கொண்டிருக்கேன் இன்றைக்கு வேறு என்னட்ட பேச்சு கொண்டுறேன் கணக்கா. ஏன்னு சொன்னால் நான் சொன்னால் கூடிய அளவுக்கு நடந்தால் தான் நாங்கள் ஆக்களோட போய் தங்கலாம், இல்லாட்டி காட்டுக்கெல்லாம் படுக்க வேண்டி வரும். அதனால் வேறு புஷ் பண்ணி கொண்டு போகிறேன். எனக்கு பார்க்க கவலையாக தான் இருக்குது. ஆனால் போனால் படுக்கலாம். ஆனால் இந்த ரோட்டில் இந்த காடுகளுக்கு கிளைம்பட்டையில் நிற்கிறதால ஆபத்துகள் நிறைந்த பாதையெல்லாம் இருக்கிறது. காடு, யானை கரடிகள் திரிகிற இந்த ஏரியாக்களை இவரை வச்சுக்கொண்டு காட்டுக்களை வைக்கலாது, வெளியிலேயும் வச்சுருக்கலாது. அப்போ மக்கள் எல்லோரும் பக்தர்கள் எல்லாம் கூடிய இடத்துல இவரை கொண்டு விட்டுனா நிம்மதியாக எல்லா வேலையும் செய்யலாம். ரைட், ஓகே, நாங்கள் அடுத்தது பார்ப்போம். நடந்து போய் ஒரே வெளி இவ்வளோ சிறப்பு அழகான முறையில் போகும். நல்ல மரம். இதில் படுக்க அவர்லேயும் பிள்ளை இல்லை, காற்று மடிக்க கொடுக்க சொல்லுது. சேத்துக்களால் போக வேண்டியது. ஆற்று குளம் கொண்டு வந்திருக்கு, அதில் தண்ணி இருக்குது. தண்ணியாக நடந்து இறங்கி போக வேண்டியது. வெட்டியாக இருக்குது. என்ன வெட்டியாண்டு பாருங்க, எவ்வளோ க்ரௌட் வந்து கொண்டு இருக்குன்னு பாருங்க. முழுக்க வந்து கொண்டு இருக்கு, எவ்வளோ பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறையா வழிகளால் நடந்து வந்து கொண்டு இருக்கீங்கன்னா இந்த 25-30 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாச்சு. 12+. ஓகே, இன்றைக்கு 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். இங்கே நின்றுடுது. அடுத்த இடங்களை இந்த தங்கக்கூடிய இடத்தை பார்த்து போவோம். ரைட், கொடியோன் வந்து இதில் அந்த டிராக்டர் இந்த சேவை செய்கிற சேவல் கொடியோன் கொடி இதில் பறக்குது பாருங்கள். முருகனுடைய நாமத்தோட இந்த சேவல் கொடியோனுடைய சேவல் கொடியோன் அமைப்பு வந்து அம்பாறையில் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த இஞ்சாலி பக்கம் முழுக்க தண்ணி விநியோகத்தில் இருந்து சகல வேலையும் அந்த சேவல் கொடியோன் அமைப்பு வந்து செய்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நல்ல ஒரு சேவை அவங்க செய்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்கு
உதவி செய்கிறவர்கள் வந்து அந்த அமைப்புகளுக்கு உதவி செய்கின்ற அவர்கள் மென்மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை செய்ய அபிவிருத்தி என பாத யாத்திரைக்கான சகல செலவுகள் உண்மை நல்லா இன்றைக்கு அவையெல்லாம் சாப்பாடுன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு எல்லோரும் ஸ்லிப்பர் காட்டிட்டோம். நானும் காட்ட போகிறேன் ஸ்லிப்பர். முருகா தண்ணி நடந்து போயினோம். நானும் தண்ணி நடக்கிறேன் போகிறேன். சேவல் கொடியனோட போகிறேன். எமது முருகப்பெருமானோட போய்கொண்டிருக்கிறேன். இதில் இந்த ஆற்றுல கடந்து கொண்டு போகிறேன். சின்ன ஒரு ஆறு கடந்து கொண்டு போகிறேன். இன்றைக்கு 2 ஆறுகளை கடந்துட்டேன். நல்ல தண்ணி கொஞ்சம் ஆழவன். ஓ புதைக்குது. இந்த இருந்த கால் நோய் இருக்குல்ல அது இல்லாமல் போச்சு. இந்த இதால் நடந்து வர அந்த நோயெல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. உண்மையில ஒரு அற்புதம் தாங்க. உங்களுக்கு அப்படி இருக்கு வித்தியாசம் இருக்கு இல்லை வந்த கலைக்கேன்னு வாங்க டாட்டா விடுங்க. பாட்டா ஓகே. எல்லாரும் இறங்கி மூவில் இருந்த கால் அந்த தண்ணியால் இறங்கி நடந்தா பிறகு என்ன இதமாக இருக்கு. நான் எனக்கு தான் அந்த ஃபீலிங்னு பார்த்தேன். பாரவை எல்லாரும் வரதான் சொல்லினேன். பாபா எப்படி இருந்து கால் நோ இப்போ எப்படி இருக்கு? இல்லை முதல்ல தண்ணிக்கு வந்த பிறகு எப்படி இருக்கு கால் நோ? முதல்ல எப்படி இருந்து நொந்தது இப்போ நல்லா இருக்கு. ரைட். ஆறு வந்திருக்கு. ஆறு சின்ன ஆறு. இதையும் நாங்கள் கடக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் கடந்து போய் கொண்டிருக்கணும். நாங்களும் கடந்து போவோம். தொடர்ந்து நிறைய அம்மாவுக்கு சிலிப்பரெல்லாம் கழட்டி கொண்டு போகிறா. இங்கே வேறு இல்லை சிலிப்பரை கழட்டி அங்கே நடந்து போயிடணும். இங்கே வேறு கதிர்காம யாத்திரைகள் என்றது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையில் நாங்கள் சாதாரணமாக நினச்சி தான் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு நேர்த்தியோடு தான் பெற வேணும். உண்மையில் ஒரு முருகனுடைய பக்தர்கள் எப்பவும் அவர் கைவிட மாட்டார். ஆனால் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் தந்து தான் எங்களை அங்கே அழைக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் எனக்கு இருந்த உடம்புநிலை இன்றைக்கு சரியான மோசமாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஆற்றுல கடக்கும்போது அந்த கால் கழுவினா பிறகு அந்த அந்த வலியல் வேதனைகள் எல்லாம் மறைந்து இப்போ நாங்கள் திருப்பியும் இந்த ஆற்றை கடக்கும்போது உண்மையில் அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆனால் வரும்போது பயங்கரமான ஒரு தந்து தான் சோதனைகளை கடந்து தான் இப்போ சாதனைகளாக மாற்றப்படும் போது இதுவும் புதுசல்ல. முருகனை காணும்போது நாங்கள் நடைபயணம் செல்லும்போது பல துன்பங்களை கண்டு தான் நாங்கள் போக வேண்டும். அதனால் இருக்கின்ற வெற்றிகள் நிறைய காத்திருக்கிறது. நாங்கள் முதலெடுத்தது வந்து அம்பாறையில் இருக்கிற சேவல் கொடியோன் அமைப்பு. உண்மையில் அந்த அமைப்பு வந்து நாங்கள் இந்த இடத்த என்னென்னு சொல்கிறது இந்த இடம் வந்து கஜபாக வெட்டியான்னு சொல்கிறது. கஜபாகு வெளி சின்ன வெட்டியான்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து உண்மையில் முழு இங்கே இருந்து அங்கே மட்டும் இந்த சேவல் கொடியோன் அமைப்பு தான் இதை செய்யணும். அந்த முழு இளைஞர்களும் வந்து இந்த தொண்டு செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பாருங்கள். உண்மையில் அழகான முறையில் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து நிறைய பவுசர்களில் தண்ணியை ஏந்தி அந்த இடங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிற அமைப்பு இப்போ வந்து நல்ல ஒரு பிளேந்தியை போட்டு வார பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் சேவல் கொடியோன் அமைப்பு வந்து அம்பாறை மாவட்டத்துக்கு தான் அந்த சேவல் கொடியோன். இந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் திறம்பட தங்களால் இயன்ற பங்களிப்பு மக்களுடைய நிதி உதவியில் வந்து இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கணும். உண்மையில் எத்தனையோ பேருக்கு அதை இருக்கிறதுக்கு இடம் போட்டு அவருடைய ஆஃபீஸுகள் இந்த கொடி இதெல்லாம் வேண்டிய ஆஃபீஸ் தான். அந்த சேவக்கொடியோனுடைய அமைப்பினுடைய அந்த வேலைகள் வந்து ஒரு மிக பிரமாண்டமான அந்த ஒரு தற்காலிகமாக இந்த 21 நாளும் இந்த இடத்துல வந்து அவர்கள் அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
முருக பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த இடத்துல இழப்பாருன்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. முருகப்பெருமான் இத்தனை மைல் தூரத்தில் இருந்து நடந்து வந்து இந்த இடத்துல அவர்கள் ஆறுதல் பெற்று இந்த சேவல் கொடியனுடைய உதவியால் இந்த தேநீரும் வழங்கப்பட்டு மதிய இரவு சாப்பாடும் இரவு சாப்பாடும் வழங்கப்பட இருக்கிறது. உண்மையில் ஒரு நல்ல ஒரு அந்த அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர் வந்து நமது ஒரு ஃப்ரெண்ட். அந்த அமைப்பினுடைய அவருடைய அந்த அமைப்பை பற்றியான ஒரு இதை கேட்போம். என்ன மாதிரியான அமைப்புன்றதை சொல்லுங்கள். நாங்கள் சொல்லுங்க. நாங்கள் சேவக்கொடியோன் அமைப்பு அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேச செயலகத்தில் திருக்கோயில் என்னும் இடத்தில் எங்களது வாலிபர்களை ஒன்றிணைந்து நாங்கள் கடந்த 4 வருடங்களாக இந்த பாரிய அமைப்பை உருவாக்கி சிறந்த தலைமைத்துவத்துடனும் சிறந்த நிர்வாக கட்டமைப்புடனும் பல நிர்வாக கட்டமைப்புகளை தொகுத்து, அதாவது நிதி பிரிவு, வாகன மெக்கானிக் பிரிவு, மீடியா பிரிவு, திட்டமிடல் முகாமைத்துவ பிரிவு, வளங்கள் பிரிவு என பல பிரிவுகளை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக இந்த பணியை கதிர்காமத்தை நோக்கி முருகப்பெருமானை நோக்கி இந்த வனாந்திர காட்டுப்பகுதியினூடாக வருகின்ற பக்த அடியார்களுக்கு சிறந்த குடிநீர் சேவையை வழங்குவதே எங்களது புனிதமான நோக்கம். ஐயா, இந்த உங்களுக்கு இந்த உழவு வேலை செய்கிறீங்க, டிராக்டர்கள் எல்லாம் இருக்குது. இந்த நிதி வந்து எங்கே இருந்து உங்களுக்கு கிடைக்கும்? கட்டாயம் ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது. சிறு பணம் வந்தாலும் பெருந்தொகையை நாங்கள் ஒவ்வொரு எமது சேவற்கொடியோன் அமைப்பின் உறுப்பினர்கள் நாங்கள் இந்த திட்டமிடலை 3 மாதத்துக்கு எம்பெருமான் கருகாம கொடியேற்றத்தில் தீகதி குறிப்பிட்ட நாளிலிருந்து 3 மாதத்துக்கு முன்பதாகவே கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று சிறு சிறு உதவியை பெற்று அதை போன்று வெளிநாடுகளில் கடமை புரிகின்ற பெருமனது கொண்ட பெருமுள்ளங்கள் பெருந்தொகை பணத்தையும் தந்திருக்கிறார்கள், சிறுதொகை பணத்தையும் தந்திருக்கிறார்கள். கிராமங்கள் தோறும் பெரிய நாடு வரை பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்த முருகப்பெருமானின் உள்ளங்களுக்கு நூறுவழி காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வாழ்த்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் என நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த இன்னும் ஒரு 4 நாள் இந்த திருவிழா முடியுது. அடுத்த ஆண்டுக்கான தேவைகள் என்ன? ஆமாம், அது கட்டாயமானது. எங்களுக்கு தற்பொழுது தாங்கிகள் பற்றாக்குறை, அதாவது பவுசர் இழுவை தாங்கிகள். கடந்த காலங்களில் ஒரு உண்மையை நாங்கள் இவற்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒரு கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்த ஒரு முருக பக்தர், முருகன் எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தளத்தில் வந்த நேரம் எங்களது சேவற்கொடியோமின் அமைப்பின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அதாவது உயர்நிலை குழுவாக நாங்கள் கதைத்த போது அவர் ஒரு பவுசர் தாரண்டை ஏற்றுக்கொண்டார். எம்பெருமானின் தீர்த்த உற்சவம் முடிந்து 15 நாட்களுக்கு பின்பாடு எங்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவரின் வீட்டுக்கு ஜெயந்திபுரம் மட்டக்களப்புக்கு சென்றபோது எங்களை அழகாக ஆதரித்து ஒரு பவுசர் தான் வேணுமென்ற கேள்விக்கு ஓம் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் சற்று 5 நிமிடங்களின் பின் வந்து நான் உங்களுக்கு 4 பவுசர் தாரன் என்று 35 லட்சம் ரூபாய் காசை தந்த உதவியவர். அவரின் கோடி புண்ணியமான மனதுக்கு முருகப்பெருமான் என்று நல்லொரு பொழிய வேண்டும். அவரின் ஞாபகார்த்தமாக அவரின் நன்கொடையாக தற்பொழுது இந்த 4 இழுவதாங்கிகளும் 2025ஆம் ஆண்டு சேவையில் அவரது புனித பணிக்காக தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். இப்போ அது உங்களுக்கு அதான் இன்னும் என்ன மாதிரி அதே போன்று எங்களுக்கு இன்னும் 10 பவுசர் வேலை எங்களிடம் வந்ததிலிருந்து குறிப்பாக 5 பவுசர் எல்லாம் புதுசு இருக்கிறது. ஆல்ரெடி ஏற்கனவே எங்களுக்கு சேகரிக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒரு பாவித்த பவுசர் ஒன்று நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த பவுசர் தற்பொழுது பாவிக்க முடியாத நிலை அடுத்த வருடம் பெறும். இருந்தும் இன்னும் மேலதிகமாக ஒரு 5 தப்புனா 6 பவுசர்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் பக்த அடியார்கள் செய்தால் அதை நாங்கள் பெருமனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான அந்த பணியையும் நாங்கள் அவர்களின் பிரதிநிதியாக இருந்து இந்த நடந்து வருகின்ற இந்த பக்த அடியார்களுக்கு இந்த புனித சேவைக்கு நாங்கள் நீங்கள் அன்பளிப்பு செய்கின்ற பவுசரை களமுறக்குவோம். அப்போ இந்த அன்னதானத்துக்கான நிதியுதவிகள் அதெல்லாம் ஊர் மக்கள் தான் தெரியணும். அவர்கள் எல்லாரும் வந்துட்டு இருந்தால் அன்னதானத்துக்கு எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதுக்கு ஒழுங்குபடுத்தி அந்த அன்னதானத்தை கூட இன்று கூட திருக்கோயிலை சேர்ந்த ஒரு பக்த அடியார் அன்னதானத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். இன்னும் சொற்ப வேளையில், அதாவது இன்று
28ஆம் தேதி 6ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு. ஏனென்று சொன்னால் இந்த ஒலிப்பதி நாடாவையை பார்க்கின்ற போது இன்று என்று சொன்னால் அது எத்தனையாம் ஆண்டுன்னு தெரியாது. அதற்காக நான் ஒரு தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் நீர்ப்பாசன திணைக்களம் என்ற ரீதியிலும் எமது சேவற்கொடியோன் அமைப்பின் பிரதம உறுப்பினர் என்ற வகையில் அது தெளிவான முறையில் கூறக்கூடிய வகையில் மக்களுக்கு என்பது தெளிவான ஒரு உண்மை. அந்த வகையில் இன்றும் ஒரு அன்னதானம் இடம்பெற இருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி. உங்களோட சேவை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பர்கள் வந்து உங்களால் முடிந்த இந்த ஆண்டு இல்லாட்டியும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அந்த சேவையை நீங்கள் உங்களால் வழங்க முடியும். அந்த அமைப்பினுடைய தொடர்புகள் வந்து என்ன மாதிரியான ஒரு தொடர்புகளை, என்ன நம்பர்கள் இல்லாட்டி என்ன மாதிரியான தொடர்புகளை நீங்கள்? சேவற்கொடியோன் இணையதளம் இருக்கிறது. அதற்குரிய இதை போய் நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வரும். டெலிஃபோன் நம்பர் எல்லாம் அதுக்குரிய நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதற்குரிய மேற்கட்ட நடவடிக்கையை நாங்கள் உங்களுடன் இணைந்து சிறப்பாக இந்த பணியை மேற்கொள்வதற்கு உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் எங்களுக்கு என்றென்றும் தேவை என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பக்த அடியார்களே, இப்போ நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நீங்கள் அவருடைய சேவல்கொடியோன் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து அவர்களுடைய நம்பர் எல்லாம் இருக்கும். நீங்கள் அவரோட நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த சேவைகளை வழங்குவதற்கு இந்த ஆண்டு நேரம் போதாது, நீங்கள் அடுத்த ஆண்டு வருகின்ற காலகட்டங்களில் வந்து சரியான ஒரு அமைப்பு. ஏன்னா அங்காளி பக்கமும் கதிராமத்துக்கிட்டாவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நடுப்பட்ட இடத்துல வந்து அவன் சேவை என்றது பெரிய ஒரு, அதாவது எங்கள்ட எல்லை வந்து கிழக்கு மாவட்ட எல்லை வந்து குமுக்கனார் கிழக்கு மாகாணம், அதாவது 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது கிழக்கு மாகாணம். மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது கிழக்கு மாகாணம். அந்த கிழக்கு மாகாணத்தின் எல்லையான தென்புற எல்லையானது தான் குமுக்கனாறு. அந்த குமுக்கன் ஆற்றில் தான் நாங்கள் சுத்தமான ஒரு குழாய் கிணறை ஒன்றை ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து அந்த நீரை எடுத்து அதன் பிற்பாடு பிஹெச்ஐ சுகாதார பரிசோதகர் வந்து அந்த நீரை செக் பண்ணி இது குவாலிட்டியான நீர், தரமான நீர் என்று நிர்ணயித்து எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பின் தான் எங்களது சேவை தொடரும். அதற்கான ஒரு குழு ஒன்று இருக்கிறது. அங்கே எங்கள் குமுக்கனாறிலிருந்து வியாழை வரைக்கும் வியாழை அறிவித்தாங்கன்ற வடமண்டங்களை சேவை போகும். ஆனால் நாங்கள் கதிராமத்தில் எங்கள் தலைமை காரியாலயத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம். எங்களுக்கு எல்லை வரையறை எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கதிராமத்துக்கு தான் நீரை கொண்டு வருவதென்று சொன்னாலும் எங்களது சேவல்கொடியோன் அமைப்பு எந்நேரத்திலையும் அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், எந்த நேரத்தையும் நாங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடும் தெளிவான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு உறுதியான உறுப்பினர்கள் தான் செயற்படுகிறார்கள். இரவென்றாலும் பகலென்றாலும் ஓடிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது எங்களோட தூர நோக்கு சிந்தனை. அந்த அடிப்படையில் எங்களது புனிதமான சேவையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இந்த புனித தலத்தில் இருந்து. நன்றி நன்றி நன்றி. உண்மையில ஒரு ஒரு வியப்பான ஒரு தமிழ் உச்சரிப்பு. அந்த ஒரு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த தமிழை கேட்க. உண்மையில பக்தர்கள் வாகனங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்களும் பாருங்கள். எம் விஸ்வநாதன் அவர்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்பளிப்பு செய்யப்பட்ட கல்முனை களவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு சங்கடி சொர்ணம் நகை மாளிகை ஐயா, அந்த சேவற்கொடியோன் அமைப்பின் பவுசர் அங்காள நான் எடுத்துவேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பளிப்பு செபஸ்டியான் பிள்ளை ஜீவநாயகம் சுஹாசினி ஜீவநாயகம், ஜஸ்லின் ஜீவநாயகன், ஜஸ்மி லண்டனில் இருந்து. உண்மையிலே ஒரு அதிசயமான ஒன்று என்னன்னு சொன்னால், நாம் சைவமாக இருந்து கொண்டு ஒரு ஒரு கிறிஸ்திய அன்பர் வந்து அந்த சைவர்களுக்கான இப்படியான உதவிகள் எல்லாம் ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு முருகபக்தராக மாறிட்டார். முருகபக்தர் அது அப்படி பார்க்கல இவ்வளவு நன்மையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இங்கே. அந்த அமைப்பினூடாக, இந்த சேவல்கொடியோன் அமைப்பினூடாக பல சேவை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்கள். கதிர்காம பாத யாத்திரிகளின் அன்பளிப்பு என்று அந்த மீதியாக சேமித்த பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு பாவிக்கப்பட்ட ஒரு நீர்த்தாங்கி என்பதை குறிப்பிடக் கொள்ள நிச்சயமாக அந்த ஒரு சேவைகள், இந்த இளைஞர்களுடைய சேவைகள் உண்மையில அதே போன்று இந்த நீர்த்தாங்கி அன்பர் உங்களுக்கு
நன்கொடையாக அன்பளிப்பாக வழங்கியவர். ஏன்னு சொன்னால் எமர்ஜென்சியாக எங்களுக்கு பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்ட நாங்கள் பவுசரையில் களமிறக்க வேண்டியிருக்கும் அங்கே வனாந்திர பகுதி. அதே நேரத்தில் எங்களுக்கு சில நேரங்கள் இந்த சேவற்கொடியோன் தளத்தில் நீர் இல்லாமல் போனால் இதை ரிசர்வ் பண்ணி இது ஒரு 1000 அது ஒரு 1000 2000 லிட்டர் நீர் தாங்கி நாங்கள் சேமித்து உடனடியாக எமர்ஜென்சி அவசரமான தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஒழுங்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்படி பாருங்கள், எல்லா பக்தர்களும் வந்து இதில் இருக்கிறோம். சிவக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் நிற்கிறோம். பல இளைஞர்கள் எல்லாம் சிவக்கூடிய அமைப்பு அங்கே இப்போ வந்து முழுக்க அவையில் பார்க்க முடியாத காரணம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் முழுக்க வேலையில் நிற்கிறோம். எல்லாரும் காடுகளுக்குலையும் அதிகளுக்குலையும் நின்று கொண்டு இருக்கிறோம். அதனால் முழு இளைஞர்களையும் என்னால் கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் நிற்கிற அந்த அவ்வளோ இளைஞர்களையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறதில்ல. இந்த பாருங்கள், அங்கே பாருங்கள், முழுக்க வந்தாங்க. இரண்டு அமைப்பு பரவாயில்ல, எல்லாம் தொண்டு தான். இப்போ வந்து சேவல் கொடியோன் அமைப்பினூடாக இன்றைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. முழு பக்தர்களும் வந்து அது மேலே அன்னங்களை வேண்டி தமது வயிறார சாப்பிட்றதுக்கான முழு வேலையும் இந்த காட்டுப்பகுதியில் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில் நிறைய பேர் வந்து பக்தர்கள் அந்த அன்னதானத்தை பெறுற காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பக்தர்கள் இங்கால சுடுதண்ணி வச்சபடியே இருக்குது. இந்த நேரம் சுடுதண்ணி வச்சபடி விடிய சுடுதண்ணி இருக்கும். எத்தனை தேவையான சுடுதண்ணி எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். நேற்றைய இரவு வந்து சேவற்கொடியோன் அமைப்பினுடைய அமைப்பாளர்கள் வந்து நேற்று நல்ல ஒரு சாப்பாடும் மல்லி தண்ணியும் தந்தார்கள். இன்று நாங்கள் அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு வரப்போகுது. உண்மையில் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம், அந்த அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னு சொன்னால் இவ்வளவு பக்தர்களையும் அவர்கள் அரவணைத்து அவ்வளோ பேரையும் ஒருங்கிணைத்து முழு தண்ணிகள் எல்லாம் செய்து தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு பவுசரில் வந்து காலையிலே இப்போ குடிநீர் எல்லாம் செய்து இப்போ காலையிலே தருகிறோம். இப்போ நாங்கள் அடுத்த இடத்தை நோக்கி வார வெட்டியை நடத்தது நாவலடிக்கு நாங்கள் போக தயாராக இருக்கிறோம்.